ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு இஃப் இருக்கும், ஒரு எல்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருக்கும். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம ஃப்ளோ சார்ட்ல ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஃப்ளோ சார்ட்ல என்ன பார்த்தோம்? நான் வந்து இப்போ காலேஜுக்கு பஸ்ல போனோம். என்னோட பஸ் ரூட் வந்து 31. அதுல சீட் காலியா இருந்தா தான் நான் போவேன். இல்லைன்னா பஸ்ல அட்லீஸ்ட் நிக்கிறதுக்கு இடம் இருந்தா மட்டும்தான் நான் ஏறுவேன், இல்லைன்னா நான் ஏற மாட்டேன். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன், பஸ் வருது. இஃப் கண்டிஷன் என்ன? பஸ் ரூட் வந்து 31 தான். 31 இல்லைன்னா டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் வெயிட். பஸ் ரூட் 31 இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன செக் பண்றோம்? உள்ள அட்லீஸ்ட் நிக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு செக் பண்றோம். அதாவது ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி ஓவர் கிரௌடடான்னு செக் பண்றோம். எஸ், ஓவர் கிரௌடட் அப்படின்னா டோன்ட் டூ எனிதிங், வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் பஸ். இல்ல ஓவர் கிரௌடட் கிடையாது, உள்ள நிக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னா அண்ட் தென் போர்ட் த பஸ். அந்த பஸ்ல ஏறி நம்ம ஸ்டாப்பிங்க்கு போறோம். ஸோ 2 இஃப் கண்டிஷன் இருக்கு. பஸ் ரூட் வந்து 31 பாக்குறோம். 31 எஸ் அப்படின்னா மட்டும்தான் அந்த பஸ்ல நிக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு நம்ம பாக்குறோம். அந்த பஸ் ரூட் 31 இல்ல, பஸ் காலியா வருது அப்படின்னா அதுல நம்ம ஏறி போவோமா? நோ சார், போக மாட்டோம் இல்லையா? அது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாது. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போற பஸ்ல உள்ள அட்லீஸ்ட் நிக்க இடம் இருந்தாதான் நம்ம சேஃபா போக முடியும். சோ 2 இஃப் கண்டிஷன் நம்ம இங்க பாத்துருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ல போட்டது ஞாபகம் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸாம்பிள் மார்க், யூசர் கிட்ட இருந்து மார்க் வாங்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட அதே ப்ரோக்ராம் தான். இன்புட், என்டர் யோர் மார்க். யூசர் வந்து பாஸா ஃபெயிலான்னு கண்டுபிடிக்க போறோம். பாஸா ஃபெயிலா ஆல்ரெடி நம்ம பண்ணதான். மார்க் greater than or equal to 35, print you have passed, else நான் போட்டது கரெக்டா? எஸ் சார். ஓகே, சரி. இப்போ உங்க கிளாஸ்ல நீங்க வந்து சென்டம் வாங்கிட்டீங்க. நீங்க பாஸா ஃபெயிலா? பாஸ் தான் சார். ஓகே, சென்டம் இருந்தாலும் பாஸ் தான் இல்லையா? ஆனா நீங்க வந்து இப்ப பாஸ், நீங்க சென்டம்னு அர்த்தமா? நோ சார். நோ இல்லையா? சென்டம்னா பாஸ்னு அர்த்தம். நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அது சென்டம்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? சோ பாஸ் ஆகியாச்சான்னு செக் பண்ணியாச்சு. சென்டமா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம்? ஓகே, அத வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணணுமா, ஃபெயில் ஆனதுல செக் பண்ணலாமா? பாஸ் இல்லையா? யூசர் வந்து 37க்கு மேல வாங்கிட்டாரு, பாஸ்ன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. சென்டம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ், இல்லைன்னா ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ் நம்ம போட போறோம். நார்மலா பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சென்டம் எடுத்திருக்கான் எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 35 மார்க் எடுத்தாச்சு, 35 மார்க்குக்கு மேல எடுத்தாச்சு. சென்டம் அப்படின்னா மார்க் வந்து 100. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க் வந்து 100 செக் பண்ணணும். இஃப் மார்க் ஈக்குவல் டு 100, print wow, you scored a centum. இது நெஸ்டட் இஃப். ஒரு மார்க் வந்து 35க்கு மேல இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இருந்துச்சுன்னா பாஸ். 35 மேல எடுத்தாலே பாஸ். அப்படின்னா 100 மார்க்ன்றது டெஃபினட்டா 35க்கு மேலதான் இருக்கும். அப்போ 100 மார்க் அப்படின்றத செக், 100 அப்படின்னு செக் பண்றோம். 100 இருந்துச்சுன்னா
கை தட்டி நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒருவேளை 99 மார்க் இருந்ததுன்னா வெறும் பாஸ்ன்னு மட்டும் தான் சொல்லுவோம் இல்லையா? சென்டம் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? 35 மார்க் எடுத்தது பாஸ் தான். ஆனா ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பாஸ். சென்டம் 100க்கு 100. இந்த இஃப்க்கு எல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப டீச்சர் வந்து ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா 100 மார்க் எடுத்திருக்கான் 100 மார்க் எடுத்திருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கை தட்டுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு பேப்பர் கொடுக்கும் போதும் 100 மார்க் எடுக்கல கை தட்டாதீங்க, 100 மார்க் எடுக்கல கை தட்டாதீங்க அப்படியா கொடுப்பாங்க? இல்ல இல்லையா? 100 மார்க் எடுத்திருக்காங்க கை தட்டுங்க, அவ்வளவுதான். 100 மார்க் எடுக்கலன்னா அந்த இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டோம். 100 மார்க் எடுத்தா மட்டும் தான் கை தட்டுங்கன்னு சொல்ல போறோம். 100 மார்க் எடுக்கலன்னா அங்க எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஜஸ்ட் பாஸ், அவ்வளவுதான் இல்லையா? சோ அதனால இந்த இஃப்க்கு எல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் வர வேண்டிய அவசியம் கிடையாது, இன்க்ளூடிங் அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட். அவுட்டர்ல இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா போட்டுக்கலாம். இந்த இடத்துல 100 மார்க் இருந்ததுன்னா கை தட்டுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. 100 மார்க்குக்கு கம்மியா இருக்கு, 99 மார்க் இருக்கு அப்படின்னா பாஸ் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். 100னா மட்டும்தான் ஸ்பெஷல் மென்ஷன். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். மார்க் 34. 34னா ஃபெயில் மார்க். 98. 98னா பாஸ் மார்க். 100. 100னா பாஸ் ஆயிட்டீங்க, சூப்பர், சென்டம் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ரைட், வெரி குட், சென்டம் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, வெரி நைஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? No, sir. சக்திவேல், ஏதாவது கொஸ்டின்? No, sir. ஓகே, ஹரிபிரசாத்? No, sir. ஓகே, ஃபைன்.